இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பா என்னப்பா போலீஸ் வராங்க? இப்ப எதுக்காக போலீஸ் வராங்க? சார் என்ன விஷயம்? சிவனாண்டி மேடத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? மேடம் ராமசாமிங்கிறவர் அடிச்சு கொண்டுட்டு தான் புகார் கொடுத்துருக்காரு. இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க தான் வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அந்த ராமசாமி எனக்கு மாலை போடுற மாதிரி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அதுக்கு தான் நான் அவனை அடிச்சேன். அத பெருசாக்கி அவன் செத்துட்டான்னு கதை கட்டுறான் அந்த சிவனாண்டி. அந்த ராமசாமி செத்திருக்க வாய்ப்பே இல்ல. இது பாருங்க, அந்த சிவனாண்டி தான் அவனை எங்கேயோ மறைச்சு வச்சு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். மேடம், நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. ஆனா அந்த சிவனாண்டி ராமசாமி செத்து போனதுக்கு டெத் சர்டிபிகேட் வச்சிருக்காரு. எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு. அதான் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறக்கு வந்திருக்கேன். கஷ்டமா இருக்கு. நீங்க யாரும் பயப்படாதீங்க. அத்தை எந்த தப்பு செய்யல. சீக்கிரமே உங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். மாப்பிள்ள, எல்லாரும் உங்களைத்தான் நம்பி இருக்கோம். ஈஸ்வரி தான் இந்த குடும்பத்தோட பலமே. அவ இல்லைன்னா இந்த குடும்பமே ஆடி போயிட்டு. மாப்பிள்ள கவலைப்படாதீங்க மாமா. நான் ஸ்டேஷன் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சகல நானும் வரப்பா. சார், நீங்க செத்தவனோட பாடியை பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கலையே. என்ன சார் பார்க்கலன்னு சொல்றீங்க? நான் அங்க போறதுக்குள்ள செத்தவனோட சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லாம் சேர்ந்து பாடியை எரிச்சிட்டாங்க. அதனால நான் அதை பார்க்கல. சார், இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? செத்தது எரிச்சது இது எல்லாமே போய் சார். ஆமா சார். சார் இங்க பாருங்க சார், அந்த சிவனாண்டி இருக்கான்ல, அவனுக்கு ஊர்ல செல்வாக்கே இல்ல சார். அவன் தலைவர் பதவியில தோக்குற மாதிரி இருந்தா சார். எங்க அத்தை தான் சார் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. இவங்களை தோக்கடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கான் சார் அந்த சிவனாண்டி. அவ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட லஞ்சம் கொடுத்து தான் சார் டெத் சர்டிபிகேட் வாங்கி உங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான். நாங்களும் எங்க சைடுல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண தான் போறோம். உடனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியாது. அது கொஞ்ச நாள் ஆகலாம். சார் சார் நாளைக்கு எலெக்ஷன் சார். எங்க அத்தை இந்த நேரத்துல லாக்அப்ல இருந்தா ஊர் மக்கள் மத்தியில அவங்களுக்கு கெட்ட பேர் தான் சார் கிடைக்கும். அது எலெக்ஷன்லயும் எதிரொலிக்கும் சார். அதனால அவங்க ஜெயிக்கிறது கூட பெரிய கேள்விக்குறியாயிடும் சார். அதனால தயவு செய்து சீக்கிரம் என்கொயரி பண்ணி அந்த ராமசாமியை கண்டுபிடிச்சு நீங்க எங்க அத்தையை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் சார் அவங்களால எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். இதெல்லாம் ஒரு நாள்ல சாத்தியம் இல்ல. உங்க அவசரத்துக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்ப உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்க அத்தை உள்ளதா இருக்கணுமா சார்? வேற வழி இல்ல சார். இங்கதான் இருந்தாகணும். நாங்க இந்த கேஸை டீல் பண்ணா 10 கேஸ்ல இதையும் ஒரு கேஸா தான் செய்ய முடியும். வேணா நீங்க தனிப்பட்ட முறையில விசாரிச்சு அந்த ஆள் சாகலன்னு இங்க கூட்டு வந்தா அடுத்த நிமிஷமே இவங்களை ரிலீஸ் பண்ணிடுவோம். ட்ரை பண்ணுங்க. நல்லது நடந்தா சந்தோஷம் தானே? சரிங்க சார், நாங்களும் எங்க சைடுல முயற்சி பண்றோம். தயவு செஞ்சு நீங்களும் உங்க சைடுல முயற்சி பண்ணுங்க சார், ப்ளீஸ். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம். தாராளமா போய் பேசுங்க. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க வெளியே இருப்பீங்க. அதுக்குள்ள எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிடலாம். கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. அந்த சிவனாண்டி டெபாசிட் கூட வாங்க மாட்டான். எனக்கு தோக்கறத பத்தி கூட கவலை இல்ல மாப்ள. ஆனா என் பொண்ணுங்க எல்லாரும் அவன் வீட்டுல முறவாசல் செய்யணும்னு சொன்னால அதுதான் என்னால தாங்க முடியல. அத்தை, அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன். நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. தைரியமா இருங்க. சரிங்க மாப்ள, உங்க மேல எப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்பவும் அதே நம்பிக்கையோட தான் இருக்கேன். என்ன
செய்யாத குற்றத்துக்காக இப்படி லாக்அப்ல இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதான் வருத்தமா இருக்க. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும் அத்தை. நாளைய நாள் நமக்கான நாளா இருக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்ள, வீட்ல எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட போறாங்க. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். வரேன் அத்தை. ஏப்பா, நீங்க 2 பேரும் அந்த அம்மாவோட மருமகங்க தானே? எதுக்கு இங்க வந்தீங்க? யாரை இன்னும் கொல்ல போறீங்க? ஐயா, எங்க அத்தை யாரையும் கொல்லல. வீணா எங்க அத்தை மேல அந்த சிவனாண்டி தான் பழிய சுமத்திருக்கான். இங்க பாருங்க, எங்க அத்தைக்கு அந்த ராமசாமிக்கு என்ன பகைய? அவங்க எதுக்கு இவனை கொல்லணும்? நாங்களே மச்சான் இருந்த துக்கத்துல இருக்கோம். ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம அத்தை கொல்லல, அது கொல்லல, இது கொல்லலன்னு இங்க சொல்ல வந்துட்டீங்க. பாவீங்களா, அநியாயமா என் புருஷனை கொன்னுட்டீங்களே. அவர் என்னடா உங்களுக்கு துரோகம் செஞ்சாரு? ஒரு அப்பாவை கொல்ல எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்க புருஷன் சாகலைங்க, உயிரோட தான் இருக்காரு. அந்த சிவனாண்டி தான் அவரை மறைச்சு வச்சிருக்கான். இது புரியாம நீங்க எல்லாரும் எங்க மேல கோவப்பட்டு இருக்கீங்க? அவர் உயிரோட இருந்தா கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது தானே? இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்களே. இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது பண்ணிட போறோம், போங்க. சகல, இங்க சுச்சுவேஷன் சரியில்லை. இங்க என்ன பிரச்சனை தான் போறோம். போயிடலாம். ராஜா, அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சே. தப்பே செய்யாத அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும்? அவங்கள வெளியே கொண்டு வர முடியாதா? எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கு. அந்த சிவனாண்டி கிரிமினலா யோசிச்சு அத்தையை மாட்டி விட்டுருக்கான். செத்து போனதா சொன்ன அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு நிரூபிச்சாதான் அத்தையை வெளியே கொண்டு வர முடியும். ஈஸ்வரி கொஞ்சம் அதிகார துரணையில் இருப்பாளே தவிர அவ தப்பால எதுவும் செய்ய மாட்டாமாப்ல. அவளை போய் கொலகாரின்னு சொல்றாங்களே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. அம்மாவை எலெக்ஷனுக்குள்ள வெளியில கொண்டு வந்தாகணும். இல்லனா அந்த சிவனாண்டி ஜெயிச்சு ஊரையே நாசமாக்கிடுவான். எல்லாமே ஒன்னாலதான்டா. எலெக்ஷன்ல நிக்கவே மாட்டேன்னு சொன்ன அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வச்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்ட. இப்ப உனக்கு திருப்தியா? அவகிட்ட நானும் எலெக்ஷன்ல நிக்காதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனா இப்ப அனுபவிக்கிறா. சித்தி, எல்லாரும் அம்மாவை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எந்த நேரத்துல கூட குத்த சொல்லிட்டு இருக்கீங்களா? ரேவதி, இவங்கிட்ட எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க? இவங்க வேலையே தானே. ஒண்ணு சகலைய மாட்டி விடுறது, இல்ல மட்டம் தட்டுறது. இதை தவிர வேற என்ன பண்ணிருக்காங்க இவங்க இது வரைக்கும்? ஏங்க விடுங்க, அவங்க எதனா பேசிட்டு போட்டோம். அந்த காணாம போனவனை கண்டுபிடிச்சா அத்தையை சீக்கிரமா வெளியே கொண்டு வரும்.